வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பார்த்துருக்கிறது ஜெம் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ட்ரிபிள் செவன் சார்லி அதோட வந்துட்டு பிரஸ் மீட் அது சின்ன நடந்திருக்கு. அதை பத்தி தான் பேச போறோம். இந்த படத்துல வந்துட்டு கேஸ்ட் அண்ட் க்ரூ யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? இது வந்து பரம்வா ஸ்டுடியோஸோட ப்ரொடக்ஷன்ல நடந்திருக்கு. கிரண் ராஜ் அவரோட டைரக்ஷன்ல இந்த படம் எடுத்திருக்காங்க. ஆமா, இதுல வந்து ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ரக்ஷித் செட்டி, ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கீதா, அவங்க தான் வந்து ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு ஆளு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாபி சுமுகா, அவர் வந்துட்டு இதுல வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு வந்துட்டு கார்த்திக் சுப்ராஜ் சார் அந்த டைரக்டர் இருக்காப்புல, அவரு கூட இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்துட்டு வந்திருக்காப்புல. அந்த வீடியோ என்ன அப்படி சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாம். குட் ஈவினிங் ஆல். லைக் ஃபர்ஸ்ட்லி இங்கே மேடையில் உட்காந்துருக்கிற டிக்னிட்ரிஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்யூ. அண்ட் இங்கே பத்திரிகை நண்பர்கள், இது வந்து திஸ் இஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் இந்த ப்ரெஸ் மீட்டிங்கிறது வந்து லைக் கொஞ்சம் கை கால்லாம் உதறுது. அண்ட் நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களாம் பார்க்கும்போது அந்த ஒரு பயம் அண்ட் பதட்டம் இருக்குது. அண்ட் ஓகே, ஸோ இந்த சாங் நடந்தது வந்து ஐம் ஸோ ஹாப்பி. லைக் இந்த ஒரு பெரிய இந்த டீமுக்கே வந்து ஆல் லவ் டு யூ. லைக் உங்களோட பொறுமைக்கு அண்ட் உங்களோட டெடிக்கேஷன் இது எல்லாத்துக்குமே வந்து நோ வேர்ட்ஸ் டு சே. ஐ கேன் கிவ் ஆல் மை லவ் டு யூ. அண்ட் இந்த ஒரு க்யூட்டஸ்ட் ஆக்டர் பர்ஃபார்மர் அவங்களுக்கு வந்து யூனோ என்ன அந்த இந்த டாகுடான ஒரு ரிலேஷன் இருக்குல்ல, டாக் அண்ட் ஹியூமன் கொண்ட ரிலேஷன் வந்து ஆஸ் அ பெட் லவராக எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். இந்த படத்துக்காக நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். அண்ட் ஆஸ் அ மியூசிக் லவராகவும் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிருக்கேன். அண்ட் நான் பாடினதுக்காக இந்த சாங் பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த சாங் நடந்தது வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு விஜய் அண்ணா அண்ட் தேங்க்ஸ் டு கிரண் ப்ரோ. இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்காது. அண்ட் நோபின் பால் ப்ரோ, ஐ எம் மிஸ்ஸிங் யூ. இன்னைக்கு நீங்களும் இங்கே இருந்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அண்ட் இந்த சாங் நடந்தது வந்து பீங் மை ஃபர்ஸ்ட் பிக் ரிலீஸ் இந்த ஒரு படம். நான் என்ன பயமாக இருக்கேன். ஐம் ஸோ சாரி, ஐம் ஃபார் டேக்கிங் யுவர் டைம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்க எல்லா பேருக்குமே அண்ட் கிரண் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி, இன்க்ளூடிங் திஸ் லிட்டில் கியூட் சார்லி. அண்ட் தேங்க்யூ. இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். ஸோ என்னோடய வார்த்தைகளை எனக்கு ரொம்ப கட்டுப்படுது. உங்களுக்கு தேங்க்யூ ஆல். அண்ட் இதே மாதிரி ஒரு அன்பு இந்த படத்துக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க் போயிருக்கு. அந்த ஒரு சாங்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களோட அன்பு எல்லாமே இந்த படத்துக்காகவும் இந்த டீமுக்காகவும் கொடுங்க. அண்ட் என்னோட லவ் எப்போவுமே இந்த டீமுக்கும் இந்த படத்துக்கும் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். இயக்குனர் கிரண் ராஜ் சார், நண்பர் நவீன் பால் இசையமைப்பாளர் வரல, அவருக்கு இங்கேருந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு தமிழ் சார்ந்த உணர்வோடு சொல்லணும் அப்படின்னா நல்ல அனுபவம். 4 பாடல்கள் இந்த படத்தை நான் எழுதியிருக்கேன். டீசர் பாடல், அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிங்க இந்த சோலோ மேன் டார்ச்சர் சாங்கு, அதுக்கு பிறகு ஒரு பவுண்டிங் சாங் ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு பேபி சாங் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த பேபி சாங்லாம் எனக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அது வந்து இயக்குனர் கிரண்ராஜ் சார் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு 3 கேரக்டரை எனக்குள்ளே அடாப்ட் பண்ணி அந்த பாடலை எழுதுங்கன்னாரு. அதுக்கு நான் ரொம்ப முயற்சி எடுத்து ஒவ்வொரு பாடல் பதிவுக்கும் நான் ஸ்டுடியோவில் போய் இருந்து நிறுத்தி நிதானமாக அவர் எப்படி கிரண்ராஜ் சார் செதுக்கி இந்த படத்தை பண்ணாரோ நானும் பாடல்கள் அந்தளவுக்கு வந்து அவருக்கு உன்னதமாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்த நவீன் பால் சாருக்கு மறுபடியும் நன்றி சொல்லி இந்த படத்தை வந்து நல்ல முறையில் தமிழில் கார்த்திக் சுப்ராஜ் சார் ரிலீஸ் பண்ணி ஒரு நல்ல வெற்றிக்கு வரணும். அதுக்கு ஊடகத்துறை அனைத்து மக்களும் வந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். சுப்ராஜ் சார் அவர்களுக்கும், எஸ்ஜே சூர்யா சார், ரக்ஷித் சார், சக்திவேலன் சார், டைரக்டர் கிரண் சார் அண்டு பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மற்றும் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் எழுத வாய்ப்பு கொடுத்த ரக்ஷித் ஷெட்டி சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். ஆக்சுவலாக வந்துட்டு வாழ்க்கையே ஒரு பயணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் செவன் சார்லி அப்படிங்கிற இந்த பயணமே வந்துட்டு ஒரு பெரிய வாழ்க்கையாக இருக்கும். அது படத்துலேயே ஒரு வாழ்க்கையை சொல்லுவோம், நம்மளுக்கும் அது வந்துட்டு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து அன்பு. ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு பணம் இல்லை, காசு இல்லைன்னா கூட அவன் வாழ்ந்துடலாம். ஆனால் அன்பு அப்படிங்கிறது இல்லைன்னா எந்த மனுஷனும் உலகத்தில் கரெக்டாக இருக்க முடியாது. அப்படி அன்பு அப்படிங்கிறதே கிடைக்காத ஒரு தர்மம் அப்படிங்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அவனுக்கு யாராவது அன்பு காட்ட மாட்டாங்களா, நம்ம கூட ஏங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஜீவன் வருது. அதுதான் வந்துட்டு அந்த சார்லி.
கண்ணீர் விட்டோம்னா கண்ணு மட்டும் சுத்தாகாது, நம்ம மனசும் சுத்தமாகும். அந்த மாதிரி நம்ம மனசை சுத்தப்படுத்துறதுக்கு கிரண்ராஜ் சார், ரக்ஷித் சார், ராஜ்பி ஷெட்டி சார், மியூசிக் டைரக்டர், கேமராமேன் எல்லாருமா சேர்ந்து இந்த படம் புடிச்சு நம்ம வெளியே வரும்போது நம்ம மனசை சுத்தப்படுத்தி அன்போடு அனுப்பி வைப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான படம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகேன் சார். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த படத்தில் ரக்ஷித் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா கிரண் சார் இந்த சப்ஜெக்ட் சொன்னதுக்கப்புறம் இப்படி இந்த சப்ஜெக்ட் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு ப்ரொடியூசராக அவர் எவ்வளோ டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு கிரண்ராஜ் நிறைய தடவை நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. நம்ம இந்த டார்ச்சர் சாங்லேயே பார்த்துருப்போம். சார் வந்து டோர் ஓப்பன் பண்ணுற ஷாட் வந்து 70-80 ஷார்ட்ஸ் போயிருக்கு. அது டெஃபினட்டாக பட்ஜெட்டை தாண்டி தான் போயிருக்கோம். ஆனால் அந்த கதை மேலேயும் கிரண் மேலேயும் அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கை, அவர் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கைக்கு உலகம் முழுக்க இந்த திரைப்படம் வெற்றியை தேடி தரும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. உயிரளித்த பெற்றவருக்கும், அழைப்பு விடுத்த அன்பானவர்களுக்கும், தமிழ் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சார், Rakshit sir, please do a lot of good movies like this. You will be always in our prayers, sir. Baba will be always with you. And நன்றி. வெற்றி திருமகள் என்றும் நம்மை பற்றி இருக்க சுற்றி இருக்கும் அத்தனை தேவர்களையும் வணங்கிக் கொண்டு, வாழ்த்த வந்த நீங்கள் அனைவரும் நலம் பெற வேண்டும், உங்கள் ஆசீர்வாதம் இந்த திரைப்படத்திற்கு பலம் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இந்த சார்லி இந்த திரைப்படத்தில் வந்து நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன், உயிரை ஈனும் ஜீவன் அப்படின்ற ஒரு பாடல். கதாநாயகனுக்கும் நாய்க்கும் இடையே உள்ள ஒரு அன்பை, ஒரு பாசமாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அவங்களுக்கு இடையில் உள்ள பாசத்தை எழுதுகிற மாதிரி ஒரு பாடல் அமைஞ்சிச்சு. மற்றும் இந்த திரைப்படத்தில் வந்து ஸ்டோன் பெஞ்ச் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அதை நினச்சி மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். Hi everyone, my name is Rajbhi Shetty and I'm an actor director from Canada. And in this film I have played a role of veterinary doctor. So I too love pets. And the reason that I really wanted to involve in this project is how well made this idea was and what they were as a team trying to execute. And thank you so much for opening your hearts to us and do support us. And I can promise you it's a good movie and do watch it. And June 10th it's releasing and do support. Thank you. Vanakkam. My name is Sangeeta Sringeri and I'm playing Devika Aradhya in 777 Charle. All I would like to say about my experience would be like not everyone gets a chance to work with a dog in their film, and working with Charle has been an extremely unique experience for me and probably for everyone in the team. And more than that, because this movie is an emotion and everyone is going to travel with Dharma and Charle throughout from Mysore to Kashmir, and they will travel that to your heart. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ் படம் பார்த்து தான் தமிழ் கொஞ்சம் கற்றுருக்குறேன். ஸோ எதா மிஸ்டேக்ஸ் இருந்தால் சாரி. அண்ட் நான் ஒரு பெரிய டாக் லவர். எனக்கு என்னோட டெபியூ மூவி எந்த மாதிரி சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலான்னு நான் திங்க் பண்ணும்போது சார்லி என்ற ஒரு சப்ஜெக்ட் விட்டு எனக்கு வேறு ஒன்றுமே வரல. ஸோ எனக்கு தெரியும் இது பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கிற ஒரு ஸ்கிரிப்டு அண்ட் அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். பட் நான் ரெடியாக இருந்தேன். ஸோ அந்த ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஒரு டாகு எடுத்திருக்காங்க. பட்டு அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது இது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ், தாங்க முடியல. ஸோ யாராவது இருந்தால் அது கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அப்போ நான் சரி அனுப்புங்க, நான் ஒரு வாட்டி பார்த்து சொல்கிறேன்னு. ஸோ அந்த அது அவ்வளோதான் இந்த சார்லி. ஸோ ஒரு அதோட ஓனரு வேணான்னு ரிஜெக்ட் பண்ணி என்னோட படத்துக்கு வந்து எனக்கு சூப்பர் ஸ்டார் இருக்கிறவர்கள். ஸோ விதவுட் சார்லி தெர் இஸ் நோ 777 சார்லி. ஓகே, ஸோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்கள் எல்லாரையும் பார்க்குறதில்ல ஃபஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஏன்னா
ஐ திங்க் ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டு நாங்கள் எஸ்பெஷலி ஷோன்மேட்ஸ்லேருந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணி ஒரு ப்ரெஸ்ஸெல்லாம் சந்திக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ வெரி வெரி ஹாப்பி டு சி யூ ஆல் பேக் அண்ட் வெரி ஆல்சோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஐ திங்க் சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து இட் இஸ் ரிவைவிங் பேக் ஆஃப்டர் திஸ் கொரோனா. ஸோ ரொம்ப சந்தோஷமான காலகட்டத்தில் இருக்கோம். ரொம்ப ஸோ நன்றி, எல்லாருமே வந்ததுக்கு நன்றி. ஸோ இந்த படம் எஸ்பெஷலி எப்படின்னா, நான் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு பவன் ரொம்ப க்ளோஸு. நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு ஷோ மேட்ச் ஆரம்பிச்சதுக்கப்புறமா பவன் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அவர் ஜர்னி ஸோ ஃபார். ஸோ அது மூலமாக எங்களுக்கு ஆல்வேஸ் தெர் இஸ் ஒரு கனெக்ட் வித் கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இன்னும் லைக் ஈவன் புனித் ராஜ்குமார் சார் இருந்தப்போ கூட வி ஹவ் மெட் ஃபியூ டைம்ஸ் அண்ட் தென் த்ரூ பவன் ஐ சா ஃபிலிம், அதாவது ரக்ஷித்தோட உழுதுவர் கண்டெக்டேன்னு ஒரு படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் பவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் செமையாக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னப்போ ஐ காட் கனெக்டட். அந்த ரக்ஷித் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு பேஷனேட்டான ஒரு டீம். ரக்ஷித் ஹிம்செல்ஃப் இஸ் அ ரைட்டர், டிரெக்டர் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். ப்ளஸ் அவங்க டீமே வந்து ஒரு மாதிரி சூப்பராக ஜாலியாக இருப்பாங்க. அவர் ரிஷப்லாம் வந்துட்டு ஒரு செம்ம ஃபன் டீம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் வெரி வெரி பேஷனேட் டீம். ஏன்னா எப்போ நாங்கள் நிறையா வாட்டி பெங்களூர் போனப்போ அவர் ஆஃபீஸ்க்கும் அவர் வீட்டுக்கும் போய் நிறையா பேசிகிட்டு இருப்போம். அண்ட் ஹீ இஸ் ஆல்வேஸ் என்ன சொல்கிறது, பயங்கரமாக பெருசாக ட்ரீம் பண்ணுற ஒரு பர்சன். சினிமா பற்றி தான் எப்போவுமே பேசுவார். ஐ மீன் எங்களோட டிஸ்கஷன் எல்லாமே மோஸ்ட்லி அபவுட் வாட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் யூ வாண்ட் டு டூ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி பேஷனேட், வெரி அவரோட கனவுகள் நிறையா பெருசாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு நாள் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டப்போ 777 சார்லி அப்படின்னு சொன்னார். ஸோ நான் நினச்சேன், ஏன்னா ரக்ஷித்தோட ப்ரீவியஸ் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் அந்த ஒரு கேங்ஸ்டர் இந்த ஃபீல்லாம் இருக்கும். ஸோ 777 சார்லினோட நான் சரி ஓகே நாட் 7 ஜேம்ஸ் பாண்ட் ஏதோ பண்ணுறாரு, ஒரு ஆக்ஷன் இல்லை ஒரு த்ரில்லர் அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட். அது ஒரு த்ரில்லர் படமாக தான் இருக்கும், இல்லை ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்கும் சார்லின்ற பேரில் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்னு சொல்லிட்டு அந்த படத்தை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணல. அப்புறம் நாங்கள் வந்து இந்த லாக்டவுன் டைமில் வந்துட்டு பவன் வந்து சொன்னார், இது மாதிரி தெர் இஸ் ஒரு 777 சார்லியோட ஒரு 15 மினிட் கட் ஒன்று இருக்குது, அது பார்க்குறீங்களான்னு கேட்டார். கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ டோன்ட் ஹேவ், எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. நான் வந்து அந்த உழுது மாதிரி ஒரு படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட் டைமாக பார்க்கும்போது பார்த்தா அது ஒரு அழகான அந்த 15 நிமிஷம் கட்டு தான் நான் பார்த்தேன். அந்த கட்டு தான் இப்போ ஆக்சுவலி எஸ் சூர்யா சாருக்கும் போட்டு காமிச்சோம். ஸோ அதை பார்த்துட்டு ஐ வாஸ் ஏன்னா ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டேன் நான். ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஐ குடன்ட் டாக். அந்த ஒரு எமோஷன் ஒன்று வந்துச்சுல, அந்த ஒரு 15 நிமிஷத்தில் வந்து தே மேட் மீ ஃபீல் ஆல் த எமோஷன்ஸ். அதாவது வந்து ஏன்னா பேசிக்காக வந்து ஐ திங்க் உலகத்துலேயே வந்து அன்கண்டிஷனல் லவ்ன்ற ஒரு எமோஷன் தான் ரொம்ப முக்கியமான எமோஷன். ஐ திங்க் எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாத ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை ஐ திங்க் டாக் கேன் கிவ் ஆல்வேஸ். அந்த ஃபீலை வந்து அந்த ஒரு 15 நிமிஷத்தில் வந்து தே மேட் மீ லாஃப், தே மேட் மீ க்ரை, எவ்ரிதிங். ஸோ உடனே நான் பவன்கிட்ட சொன்னேன், உடனே கார்த்திகேயன் கால் பண்ணிட்டு செம்மையாக ஒரு படம் இருக்குது அண்ட் தே வாண்ட் டு ரிலீஸ் இன் தமிழ். டெஃபினட்டாக நம்ம வி வாண்ட் டு பி அசோசியேட்டட் எனி காஸ்ட், அதாவது வந்து நம்ம எப்படியோ இதில் அசோசியேட் ஆகணும் அப்படின்னா. அண்ட் கண்டிப்பாக வி நீட் யுவர் சப்போர்ட். இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக பார்த்துட்டு நல்ல ரிவ்யூஸும் நல்ல விஷயங்களும் எழுதுங்க. ஸோ தட் திங்க் மெனி பீப்புள் வில் சி திஸ் ஃபிலிம் அண்ட் ஐம் வெரி ஷுர். ஏன்னா இந்த படம் பெரிய லெவலில் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. நாட் ஓன்லி ஹியர், நாட் ஓன்லி இன் கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, ஆல் பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக இந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையும். அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் சக்திவேலன் சார், தேங்க்ஸ் ஃபார் அசோசியேட்டிங் வித் அஸ். அண்ட் இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா பிகாஸ் ஐ திங்க் June 3 விக்ரம் படம் ரிலீஸ் ஆகுது, விச் இஸ் ஹேவிங் ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன். அதுலேருந்து June 10 நாங்கள் 1 வீக் கழிச்சு வரோம். ஸோ டெஃபினெட்லி இட் பி அ சேலஞ்ச் டு ஹேவ் குட் தியேட்டர்ஸ் அண்ட் மேக் பீப்புள், மக்கள் வந்து உள்ளே வந்து பார்க்குறதுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான். பட் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு அலையை க்ரியேட் பண்ணும். அதாவது வந்து ஒரு மக்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் திஸ் ஃபிலிம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய இன்றைக்கி நான் ஒரு நல்ல நடிகனாக ஒரு செரிஷாக்கிட்டு இருக்கிறதுக்கு முதல் விதை போட்ட கார்த்திக் சுராஜ் சாருக்கும் இந்த ஸ்டோன் பெஞ்ச் சிஇஓ மச்சான் கார்த்திக் சாருக்கும், சார்லி படத்தினுடைய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஆக்டர் ரக்ஷித் ஷெட்டி சாருக்கும், டைரக்டருக்கும், எல்லாருக்கும், ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம்.
அன்பு எங்கே இருக்கிறதோ உலகம் அங்கே இருக்கும். உண்மையான அன்பு எங்கே இருந்தாலும் அது வந்து எல்லாரும் மனதிலும் போய் அமரும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த சார்லி 777. ஏன்னா நான் இப்போ பார்த்தேன், அவர் வந்து அப்படியே பொசிஷன் கூட கரெக்டாக உட்காந்து ஸ்டேஜில் அவர் உட்காந்துருக்காரு. அப்படி சாதாரண அங்கே போய் டைரக்டரோட உட்கார்றாரு. டைரக்டர் கையில் தண்ணி ஊற்றி அதுக்கு கொடுக்குறாரு. அது 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 நக்கி குடிச்சிக்கிட்டு இருக்குது. அப்போது மோர் தேன் அ மூவி, அவங்க வந்து அந்த லைஃபாக வாழ்ந்துருக்காங்கன்றத என்னாலே பார்க்க முடியுது. ஸோ அமேஸ்டு. இங்கே உட்காந்துருந்தவன் அங்கே வந்த இவர் வந்தால் டேரக்டர் வந்தால் கூட வந்து படுத்துக்குது. அங்கே வந்து உட்காந்தானா அவர் கூட உட்காந்து கையில் அவர் தண்ணி கொடுக்குறாரு, ஏதோ குழந்தைக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. ஸோ சார் படம் அப்ரூவ் சார். இது நீங்கள் ஒரு மேக்கிங்கே இவ்வளோ தூரம் ஒரு அஃபெக்ஷனேட்டாக பண்ணியிருக்கீங்கன்னா டெஃபினட்டாக ஹேட்ஸ் ஆஃப் சார். டெஃபினட்டாக ஒரு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் முதல்ல நம்ம ஒரு விஷயத்த, அதாவது ஒரு மனசில் இருந்து உண்மையாக ஒரு மனசில் இருந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து எவ்வளோ விரும்பி ஒரு விஷயத்தை நம்ம தொடங்குறோமோ அது வந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்துடும். உலகத்தில் இருந்து எல்லாத்தையுமே அதுக்கு கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு நல்ல கதையை மனசோட பண்ணியிருக்கீங்க. ஐ கேன் see you ஒரு விஷயத்தை இவ்வளோ ரொம்ப பேஷனேட்டாக நீங்கள் அணுகக்கூடிய ஒரு ஆளாக டைரக்டர் நான் பார்க்குறேன். நான் அந்த எண்ணம் தான், அந்த உங்கள் தாட்டு தான் அதுக்கு நல்ல ஆக்டரையும் நல்ல டெடிகேட். பாருங்கள், எங்கேயோ போய் கடைசியில் அவர்கிட்ட வந்திருக்கு பாருங்கள். அது எல்லாமே டெஸ்டினி தான். அது வந்து அப்போ வந்து நான் நினச்சேன் ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா பெரிய ஸ்கேலில் எடுத்திருக்காங்க படம். இந்தியாவில் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. நல்ல பெரிய ஸ்கேல். டெஃபினட்டாக ஹீரோயினை பொறுத்தளவில் இந்த மாதிரி படங்களை மாட்டுறது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல படங்கள் ஃபியூச்சரில் கிடைக்கும். கண்டிப்பாக யூ ஆர் லுக்கிங் வெரி ஸ்வீட். டெஃபினட்டாக யூ ஹாவ் அ லாங் வே டு கோ. காட் வில் bless you with many projects. தேங்க்யூ ஸோ மச். தமிழக மக்கள் என்றைக்குமே ஒரு நல்ல படத்துக்கு வந்து வரவேற்பு கம்மியாக கொடுத்ததே கிடையாது. சார்லி 777க்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுக்கணுன்றத தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தனா நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ எவ்ரி ஒன் ஃபார் gracing this occasion with your presence. 777 Charlie. This film is a very special film to me. Compared to any films I've done until now, this film definitely takes a special place in my heart, because this is one film which probably helped me to blossom something here. I have always believed that every film I have taken part in, by the time I have finished that film, I am supposed to grow as a human, because that's how I see my work as that, because I give my 100% to my work, and probably 75 to 80% of my lifetime will be spent here. And if I'm spending so much time on something, if I'm passionate about something, then probably that has to be playing a major role in my life as well. And 777 Charlie came into my life at a point where I was a very logical person, and probably I had lost touch with emotions for a certain period of time. And when I wanted to explore it back, that's when 777 Charlie happened to me. So people have been thanking me that I gave an opportunity as a producer, or I gave an opportunity as an actor. But to be frank, this film was destined to happen, and it came into my life and changed a lot of things, which probably I can't explain it here. So Charlie, not just 777 Charlie the film, but also Charlie, she where is she? No, she's not acting anymore. She's retired. She's made enough money already for herself. So when this film was ready, there was time, this film got ready almost 1.5 years back. And when during the pandemic, we had to take a call that should we go to OTT or should we wait? Because since I had
produce the film. It was also, more I wait, it is also the burden keeps increasing. So we had to take a call, and then so I asked Kiran Raj, what do you think? So Kiran Raj told me that the music is not ready yet, the background score is not ready yet, but the edit is final. We have already dubbed the film. I can show you a version of the film with the reference music. So then I was like, okay, fine, let's watch the film and then decide probably should we go for OTT or then or wait for a theatrical release. So one day he showed me the film, and once when I watched the film, I was so moved by the film that I was very sure that whatever this is, this experience has to be experienced in theater. And that is when, this is 1.5 years back, that is when we decided that however long we have to wait, let the pandemic get over, let people come back to theater. Once we know that people are rushing back to theaters, only then we'll release the film. Because when you watch this film in theater, lately I watched it in DT Studio, and by the end of the film, the kind of experience what you have is something different. It's something magical. Probably, I personally have not had that experience at all in my life in a theater. It's something magical. It's something divine, and so the divinity is here. Someone who can show you unconditional love, and as I said, it changed a lot of things inside me as well. So when we decided that we are going, theatrical, I also decided at the same time that we had observed one thing in during the pandemic, that the dog was a best friend to most of the families. Everybody was locked down inside their house, and everybody had a dog which probably helped them to survive. Because of the love what the dogs give. And we started observing that you open social media, there's dog videos everywhere. So we knew that there is a market. Not every film has to be a pan-India film, but when you have a product and there is a market, also when you're very sure about the film, and when the film is spreading a good message, then it becomes your duty that you should explore the market and make sure that the film reaches everywhere. Also, the kind of effort what the whole team has put behind this film, especially Kiran Raj, it is completely his dream and passion which has come on screen. Probably, the kind of life he has seen, because of that he could write and bring those emotions on screen. Me being a writer or director, or Raj also a writer or director, we keep saying that we can't make this film for sure, because this is a complete different genre of a complete different director, which only can come from someone who has seen life like Kiran Raj. So I am, to be frank, thankful to Kiran Raj for making me a part of this film. And so when we decided to go pan India, the first thing what we had in mind was that whoever we get associated with, they should believe in the product as much as we believe in, because that's the only way that they will take the film on their shoulders. And the first team which came on board was Stonebench Productions, because obviously I'm a very introvert. I don't talk to a lot of people, and other than my industry people, I don't talk. In my own industry also, I don't know a lot of people. So so outside my industry, I think the only team I knew was Stonebench Productions, Karthik Subraju and his friends. That is because every award function I just go, take my award and come back. But this is one award function where Karthik Subraju had come, where I had gone for Ulidoru Kandante and they had come for Jigar Thanda. So that was the first team who came and spoke to me, and the interaction started happening. And since then, when I come to Chennai, I meet them, I party with them. They come to Bangalore, they come to my place, and we party. But normally we talk about films, and
So I told them, you guys watch the film and see what do you think about it. And once they watched the film, they were very keen. They loved the film, and so that was reason enough for me that And Shonbench is always known for bringing different kind of concepts in Tamil. So I think it was the right association, because I could rely on them completely. I don't even have to think anything about what's happening in for Tamil release, because they know how to make it reach. How do you reach the audience? So thank you, Karthik, for being a part of this journey. Thank you, Karthikeyan, for being a part of this journey. Thank you, Pawan. Thank you, Kalyan. Thank you, everyone from Shonbench Productions. Yes, I think that's all. Thank you, S.J. Surya sir, for gracing your presence in today's event, and thank you, Vijay sir, for your amazing support when it comes to dubbing. You have done both Telugu and Tamil both this time. And thank you, Shekhar sir, for dubbing for me, because this is one thing which I don't know if I should be proud about or should be jealous of. Kiran came and told me that Shekhar sir, his Tamil dubbing, he's outdone you. So I was like, okay, outdone me then. I should come and learn dubbing from you then. Because dubbing is something which in the whole part of filmmaking, dubbing is something which I hate the most, because you have done something on set, but now you have to go and recreate it, get into that emotion once again, and how do you recreate that voice? So I think that is a talent on its own, and thank you so much for being what you are. You have done a great job in ASN also, and here as well. Thank you everyone once again. Thank you. சார்லி என்ன வேணாலும் பண்ணுது. ஸோ நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்தாங்கல்ல, பட் அதெல்லாம் பண்ண வச்சது அவர் தான். ஸோ எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஜஸ்ட் கமாண்டு கூட தேவையில்லை. சார்லி ஸோ இது அவர் தான் பண்ண வச்சது. ஸோ கம் அடேங்கப்பா, பேமெண்ட் கேட்குது சார். Yes, jump. Okay, sit. No, sit. இதெல்லாம் அவர் பண்ணது நான் கத்த, அவ்வளோதான். ஓகே, ஆல் கிரெடிட் கோஸ் டு பிரமோத் சார். இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தீங்க, இதே மாதிரி சூப்பரான அடுத்தடுத்த அப்டேட்டுகள், அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் அதை வந்து பார்ப்போம் அப்படின்றது. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீஜா அண்ட் ஜஸ்டின். பை.